இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருப்பாடல்கள் 54ஆம் அதிகாரம் 4ஆம் திருவசனம். இதோ கடவுள் எனக்கு துணைவராயிருக்கின்றார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித எலோத்தரியசிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்வோம். இன்று செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி, முதல் சனிக்கிழமை. அது மட்டுமல்லாமல் நம் வேளாங்கண்ணி தாய் ஆரோக்கிய அன்னையின் நவநாட்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது. நண்பர்களே, தவறாமல் ஜெபமாலைகளை, அன்னையின் மன்றாட்டு மாலைகளை செய்து ஒப்புக்கொடுங்கள். நம் சேனலிலேயே உள்ளது, பார்த்து பயன் பெறுங்கள். சரி, செப்டம்பர் 6ஆம் தேதி பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைத்து நண்பர்களையும் இறை இயேசுவின் ஆசீர் நிறைவாய் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று ஜெபித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் தனக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் ஒரு நிமிடம் நினைத்து பார்க்கின்றேன். அவர்களையும் இறை இயேசுவின் ஆறுதல் நிரப்ப வேண்டுமாய் மன்றாடுகிறேன். நண்பர்களே, இந்த நாள் நிச்சயம் இனிய நாளாக அமைய இறை இயேசுவின் துணை, ஆறுதல், பாதுகாப்பு, வழி நடத்துதல் உங்களோடே இருக்கும். இவை அனைத்தையும் கேட்டு தினமும் நீங்கள் ஜெபியுங்கள். சற்றே உங்கள் உடல் நலனிலும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்கள். சத்தான உணவு, சரியான உறக்கம், உடற்பயிற்சி, அதிகமாய் உழைத்துக்கொண்டே இருக்காதீர்கள். சற்று ரெஸ்டும் எடுங்கள். இந்த உடல் இயேசு தங்கும் ஆலயம். அது மட்டும் அல்ல, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். உங்கள் உடல் நலம் நன்றாக இருந்தால்தான் நீங்கள் கடினமாக உழைக்க முடியும், குடும்பத்தை பார்க்க முடியும், பிள்ளைகளை பார்க்க முடியும், கணவன், மனைவி, உற்றார், உறவினர்கள் இவர்களுக்கு தேவையானவற்றை செய்ய முடியும். உங்கள் நலம் பாதிக்கப்பட்டது என்றால் அனைத்துமே பாதிக்கப்படும், இல்லையா? ஆகவே தான் சொல்லுகிறேன், உடல் நலத்தை பார்த்துக்கொள்ளுங்கள். சரி, இன்றைய முதல் வாசகம் கூறுகிறது, கடவுள் உங்களை தம்மோடு ஒப்புரவு ஆக்கினார் என்பது. நம்மை தள்ளி வைக்க, நம்மை மறக்க எத்தனையோ பாவங்கள் நம்மில் காணப்பட்டாலும் இயேசு நம்மோடு ஒப்புரவு செய்ய ஆசையாயிருக்கின்றார். அவர் நம்மேல் பரிவு கொண்ட தேவன். நாம் சில நாட்கள் இயேசுவை உருகி தேடுவோம். பரீட்சை, பிள்ளைகள் வேலை காரியம், சுகம், வீட்டில் ஏதாவது திருமண காரியம், பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றால் இயேசுவை தினமும் தேடுவோம், நாடி மன்றாடுவோம். இவையெல்லாம் சீராகி விட்டது என்றால் திரும்ப இயேசுவை மறந்தே போவோம், ஜெபிக்க மறந்து போவோம், உறவற்றவர்களாய் மாறிவிடுவோம், விருப்பம் போல வாழ்வோம். அது சில காலங்கள் அப்படியே போகும். திரும்ப ஏதாவது தேவை நம் குடும்பத்தில் வரும்போது, தடை வரும்போதுதான் நாம் மறுபடியும் இயேசுவை நாடி தேடுவோம், ஜெபத்தில் அமர்வோம். இது ஓர் சரியான வாழ்க்கை நிலை அல்ல நண்பர்களே. எப்படி நாம் தினமும் உண்ணுகிறோம், உடுத்துகிறோம், குளிக்கிறோம், சுவாசிக்கிறோமோ அதே போல தினமும் அன்றாடமும் இயேசுவிடம் ஜெபிக்க வேண்டும். தொடர் ஜெபம் அது பல வல்லமையுள்ள செயல்களை உங்கள் வாழ்க்கையில் செய்யும். பாருங்கள், உங்கள் வாழ்க்கை ஜெபம் என்னும் அடித்தளத்தின் மேல் கட்டப்பட்டால் உறுதியான பாறை போல் இருக்கும், நிலையாக இருக்கும். யாரும் உங்களை அசைக்க முடியாது, வீழ்த்த முடியாது. சத்துரு எந்த சோதனையையும் உங்கள் குடும்பத்திற்குள், வீட்டிற்குள், கணவன் மனைவி உறவிற்குள், பிள்ளைகள் ஒழுக்கத்திற்குள் கொண்டு வரவே முடியாது. சரி, இன்றைய நற்செய்தி வாழ்த்தொளி கூறுகிறது, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்று. ஆம், நீங்கள் வீட்டிற்குள் இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். யாரோ உங்கள் பிள்ளைகளின் ஃப்ரெண்ட்ஸோ அல்லது கணவன் மனைவி உங்களின் ஃப்ரெண்ட்ஸோ வீட்டு வாசலில் வந்திருக்கிறார்கள், கதவை தட்டுகிறார்கள் என்றால் கதவை திறக்கும் உரிமை உங்களிடம்தானே உள்ளது. தட்டும் சத்தம், காலிங் பெல் உங்கள் காதில் முதலில் விழ வேண்டும். எழுந்து சென்று நீங்கள் டோரை திறந்தால்தான்
அவர்கள் உள்ளே வரலாம். அதே போல விண்ணரசின் சாவி, திறவுகோல் இயேசுதான். அவரிடம்தான் இருக்கின்றது. ஒரு ஊருக்கு போகிறோம் என்றால் வழி தெரிய வேண்டும். எப்படி போக போகிறோம்? மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் என்ன? பஸ்ஸா, ட்ரெயினா, ஃப்ளைட்டா, ஷிப்பா? இதை செலக்ட் பண்ண வேண்டும். அங்கு சென்றவுடன் சென்ற காரியத்தை முடிக்க வேண்டும். இவை எல்லாமே இயேசுதான் நண்பர்களே. வழியும் இயேசு, உண்மையும் இயேசு, வாழ்வும் இயேசு. இதில் ஒன்று இல்லை என்றாலும் நாம் வான்வீட்டை அடைய முடியாது. சற்றே சிந்தியுங்கள். ஜெபிக்கலாமா? இயேசுவே, ஆரோக்கிய அன்னையே, உமது பெயரின் வல்லமையால் எங்களை காப்பாற்றும். உமது ஆற்றலால் எங்களை நிலைநாட்டும். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும் இயேசுவே, ஆரோக்கிய தாயே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.